Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். Basic concepts from time and work. If you are going to write on SSC or banking or group exams or whatever exams you are going to write, you may expect one or two questions from time and work. இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு எல்லா மாடல்லேருந்தும் சில சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ யூ கெட் அன் ஐடியா அபவுட் on what is time and work. Straightly move on to first problem. A man and woman are engaged in a work. Man can do a piece of work in 4 days and woman can do it in 12 days. How many days to complete the work together? இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக்கான சம், ரொம்ப பேசிக்கான சம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a man and woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days. ஒரு ஒர்க்கை மேன் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகே, அதே ஒர்க்கை உமன் பண்ணாங்க அப்படின்னா 12 டேஸ் ஆகுது. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கான சம். ஓகே, இந்த மாதிரி சம்ஸை நம்ம வந்து எல்சிஎம் மெத்தட் ஆர் ஒன் டே மெத்தட் இல்லை ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி வேணால் வச்சு சால்வ் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் மெத்தடில் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். மேன் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உமன் 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுங்க. 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. 12 1s are 12, 4 3s are 12. ஓகே, இது 12 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க். மொத்தமாக எத்தனை ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் எல்சிஎம் ஆகுது. அப்புறம் இந்த 3 அப்புறம் இந்த 1 இது என்ன அப்படின்னா 1 டேக்கான ஒர்க். 1 டேக்கான ஒர்க். 1 டேக்கு மேன் எவ்வளோ யூனிட் பண்ணுறாங்க? 3 யூனிட் பண்ணுறாங்க. 3 யூனிட் பண்ணுறதுனால தான் 4 நாள் ஒர்க் பண்ணி 12 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. உமன் ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ணுறாங்க, 12 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க 12 யூனிட்டை முடிக்கிறதுக்கு. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றதுன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, மேன் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 3 யூனிட் பண்ணுறாங்க. உமன் ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 4 யூனிட் பண்ணுறாங்களா? ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணுறாங்க. அப்போது எத்தனை நாள் அப்படிங்கிறது எக்ஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் யூனிட்ஸ் 12. டோட்டல் யூனிட்ஸ் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 4 கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 3 டேஸ். இதுதான் ரொம்ப பேசிக்கான சம். ஓகே, மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் அதே ப்ராப்ளம் தான், நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. A can do a piece of work in 10 days and B can do the same work in 12 days. How long will they take to finish the work together? இது ரொம்ப சிம்பிள் தான், அதே சம் தான், அதே கான்செப்ட். ஏ ஒரு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாள் தேவைப்படுது. பிக்கு 12 நாள் தேவைப்படுது. 10க்கும் 12க்கான எல்சிஎம் 60. 10 into 6 60, 12 into 5 60. இது டோட்டல் ஒர்க். இது 1 டேக்கான ஒர்க். 1 டேக்கு ஏ 6 யூனிட் பண்ணுறாங்க, பி 5 யூனிட் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 11 யூனிட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 11 யூனிட் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படும் உங்களுக்கு? மொத்தம் இருக்க 60 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/11. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/11. 5 டேஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக தேவைப்படுது. அப்புறம் 5 யூனிட் பேலன்ஸ் இருக்குது. எத்தனை யூனிட் பண்ணுவாங்க? 11 யூனிட் முடிச்சுருவாங்க. 5/11 டேஸ். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ப்ராப்ளம்லையும் 2 பேரை கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளமில் 3 பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, A, B and C can complete a piece of work in 24, 6 and 12 days respectively. Working together, they will complete the same work in. ஏ எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 24 டேஸ் எடுத்துக்கிறாங்க. பி 6 டேஸ் எடுத்துக்கிறாங்க. சி 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் 24, 6, 12. இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 தான் எல்சிஎம். 24 1s are 24, 6 4s are 24, 12 2s are 24. ஓகே,
அப்போது 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ யூனிட் முடிக்கிறாங்க, எத்தனை நாள் தேவைப்படுது அப்படின்றதான கொஷினில் கேட்டிருக்காங்க. 1 4 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து 7 யூனிட் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் தேவைப்படும்? 24 யூனிட்டை முடிக்கிறதுக்கு. அப்போ x is equal to 24 divided by 7. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 3/7 days. இதான் ஆன்சர். Move on to next problem. A alone can complete a work in 12 days. A and B together can complete it in 8 days. How long will B alone take to complete the work? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ மட்டும் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு 12 டேஸ் ஆகுது. அதே ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி மட்டும் அந்த ஒர்க்காக பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஏ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஏ பி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 8 டேஸில் முடிக்கிறாங்க. 12க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. 8 3s are 24, 12 2s are 24. இது டோட்டல் ஒர்க். இது 1 டேக்கான ஒர்க் 2 3. இப்போ இந்த கொஷினில் பாருங்களேன், பி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போது ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 3 யூனிட் பண்ணுறாங்க. அதில் ஏ மட்டும் எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 2 யூனிட் பண்ணுறாங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்து 3 யூனிட் பண்ணுறாங்க. அதில் ஏ மட்டுமே 2 யூனிட் பண்ணுறாங்க. அப்போ பி ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் தான் பண்ணுவார்? 1 யூனிட் தான் பண்ணியிருப்பாரா? பி ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ணுறாரு. அவருக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 24 யூனிட்டை முடிக்கிறதுக்கு. அப்போ x is equal to 24/1, 24 days. Move on to next problem. இதுவும் போன ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரியே தான். A and B can together do a piece of work in 30 days. B alone can do it in 40 days. What about A only? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே பி மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா 40 டேஸ் தேவைப்படுது. அப்போ ஏ மட்டும் பண்ணால் எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதே ஒர்க்கை பி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா 40 டேஸ் ஆகுது. 30க்கும் 40க்குமான எல்சிஎம் 120. 30 into 4 120, 40 into 3 120. ஏ பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடிச்சிடுறாங்க. இப்போ பி பாருங்கள், பி ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணிக்கிறாங்க. பி ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுறாங்க. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 1 யூனிட் தானே பண்ணியிருப்பாங்க. ஏ ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணால் அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? 120 யூனிட்ஸ் முடிக்கிறதுக்கு. அப்போ x is equal to 120 divided by 1, 120 days. Move on to next problem. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். பார்த்தோன்னே ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. A can complete 1/4 of the part of the work in 20 days. A can complete remaining 3/4 of the part of the work in. ரொம்பவே சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க? 1/4 of the part, அது 4ல் ஒரு பங்கை முடிக்கிறதுக்கு அவனுக்கு 20 டேஸ் தேவைப்படுது. ரிமைனிங் இருக்க 3/4 பார்ட்டை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ 60 டேஸ். Move on to next problem. A and B can do a work in 8 days, B and C in 12 days, C and A in 24 days. If A, B, C work together, then complete the work in. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 டேஸ் தேவைப்படுது. அதே ஒர்க்கை பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 12 டேஸ் தேவைப்படுது. அதே ஒர்க்கை சியும் ஏவும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 24 டேஸ் தேவைப்படுது. இப்போ இந்த ஒர்க்கை 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏபி எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி அண்டு சி 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சி அண்டு ஏ 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 8 12 24, இது மூணுத்துக்குமான எல்சிஎம் 24. 8 into 3 24, 12 into 2 24, 24 1 24. இப்போ 2a plus b plus c is equal to a b c. 2a plus a plus b plus c is equal to இங்கே எத்தனை யூனிட்ஸ்? 3 plus 2 5, 5 plus 1 6 யூனிட்ஸ். அப்போது a plus b plus c 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைட். ஸோ 3 யூனிட்ஸ். 3 பேரும் சேர்ந்து அப்போ 3 யூனிட் பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுறாங்க.
ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்றது எக்ஸ். டோட்டல் யூனிட்ஸ் 24. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 3 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8 days. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் போன ப்ராப்ளம் மாதிரி தான். A and B can do a piece of work in 10 days, B and C in 15 days, C and A in 20 days. C alone can do it in என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 10 days தேவைப்படுது. அதே ஒர்க்கை பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 15 days தேவைப்படுது. அதே ஒர்க்கை சியும் ஏவும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 20 days தேவைப்படுது. இப்போ நம்மகிட்ட கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சி மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏ பி எத்தனை டேஸ் தேவைப்படுது? 10 days. B and C 15 days. C and A 20 days. 10, 15, 20 இது மூணுத்துக்குமான LCM 60. 10 into 6 60. 15 into 4 60. 20 into 3 60. A B C 2A 2B 2C 2 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா 2A plus B plus C எத்தனை யூனிட் முடிக்கிறாங்க? 6 plus 4 10. 10 plus 3 13 யூனிட்ஸ். அப்போது A plus B plus C is equal to 13 divided by 2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6.5. 6.5 ABC மூணு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 6.5 யூனிட்ஸ் முடிக்கிறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? சி மட்டும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியுது இப்போது ஏபிசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6.5 யூனிட்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஏபி இவங்க ரெண்டு பேர் மட்டும் அதில் எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 6 யூனிட் பண்ணுறாங்க. ஏவும் பியும் மட்டுமே 6 யூனிட் பண்ணுறாங்க. ஏவும் பியும் 6 யூனிட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 6.5. அப்போ சி ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் தான் பண்ணியிருப்பாங்க? 6.5 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0.5. 0.5 இஸ் நத்திங் பட் 1/2. அப்போது ஏ ஒரு நாளைக்கு பாதி வேலை தான் பண்ணுறாரு. ஓகே, ஒரு நாளைக்கு பாதி வேலை, அதாவது ஹாஃப் யூனிட்ஸ் தான் முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்றது எக்ஸ். டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 60 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 into 2 இஸ் ஈக்குவல் டு 120 days. அந்த ஒர்க்கை சி மட்டும் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா 120 days ஆகும். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A can do a piece of work in 7 days 9 hours each and B can do it in 6 days 7 hours each. How long will they do it working 8 2/5 hours day? இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக அப்ரோச் பண்ணி போட்டுடலாம். A can do a piece of work in 7 days. அதாவது ஒரு வேலையை ஏ பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 7 days எடுத்துக்கிறாங்க. அந்த 7 days-ம் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 hours. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 7 நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதே ஒர்க்கை பி 6 நாளில் முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அப்போ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு லாங் வில் தே டூ இட் ஒர்க்கிங் 8 2/5 hours டே. ஒரு நாளைக்கு 8 2/5 hours ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 7 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மணி நேரம்? 9 hours. இப்போ 7 into 9 63 hours ஒர்க் பண்ணியிருக்காங்களா? ஓகே, பி 6 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. 7 hours each. 6 into 7 42 hours ஒர்க் பண்ணியிருக்காங்களா? அப்போது டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் வேலை இருக்குது? 63க்கும் 42க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 126 hours. 63 into 2 126. 42 into 3 126. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 3 அப்போது 5 126 divided by 5 இத்தனை யூனிட்ஸ் இருக்குது டோட்டலாக. நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 8 2/5 hours. 8 2/5 hours அதை எப்படி எழுதலாம்? 8 into 5 40 40 plus 2 42 divided by 5 அப்படின்னு எழுதலாமா? அதாவது 42 divided by 5 இந்த மாதிரி இந்த டைமில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 126 divided by 5 யூனிட்ஸ் இருக்குது டோட்டலாக. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 x is equal to 3 days. ரொம்பவே சிம்பிள் தான். இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். A and B can do a work in 8 days. B and C can do a work in 12 days.
ஏபிசி கேன் டூ இட் இன் 6 days. ஃபைண்ட் ஏ அண்ட் சி டுகெதர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் ஒரு ஒர்க்கை சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா 8 daysல முடிச்சிடறாங்க. அதே ஒர்க்கை பியும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 12 days ஆகுது. அதே ஒர்க்கை ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 6 daysல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே ஒர்க்கை ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஏபி எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 8 days எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பி அண்ட் சி இவங்க எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாங்க? 12 days எடுத்துக்கிறாங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க அந்த ஒர்க்கை? 6 daysல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. 8, 24, 6 இது மூணுத்துக்குமான எல்சிஎம் 24. 8 into 3 24, 12 into 2 24, 6 into 4 24. ஓகே, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் முடிக்கிறாங்க? 4 யூனிட் முடிக்கிறாங்க. அப்போது ஏபி இவங்க 2 பேரும் எத்தனை யூனிட் முடிக்கிறாங்க? 3 யூனிட் பண்ணுறாங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 4 யூனிட் பண்ணுறாங்க. அதில் ஏவும் பியும் மட்டுமே எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 3 யூனிட் பண்ணுறாங்க. ஏவும் பியும் மட்டுமே அதில் 3 யூனிட் பண்ணிடுறாங்க. மொத்தம் டோட்டலாக இருக்க 4 யூனிட்டில். அப்போ சி ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் தான் பண்ணியிருப்பாங்க? சி ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ணியிருப்பாங்களா? இதே ஸ்டேட்மெண்ட் திரும்ப எடுத்துக்கோங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 4 யூனிட் பண்ணுறாங்க. அதில் பியும் சியும் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 2 யூனிட். பியும் சியும் மட்டுமே அதில் ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக இருக்கிறது 4 யூனிட். அப்போ ஏவும் ஒரு நாளைக்கு 2 யூனிட் தானே பண்ணியிருப்பாங்க. அப்போது ஏ ஒரு நாளைக்கு 2 யூனிட். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஏவும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஏ ஒரு நாளைக்கு 2 யூனிட், சி ஒரு நாளைக்கு 1 யூனிட். மொத்தமாக அப்போது ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுவாங்களா? ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுறாங்க ஏவும் சியும் சேர்ந்து. அப்போ எத்தனை நாள் தேவைப்படும்? இன்ட்டு டோட்டலாக இருக்க யூனிட்ஸ் 24. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 3. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8 days. ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.